அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்ன உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல அமீரகத்துக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு இந்த நாட்டில் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ரொம்ப அற்புதமாக இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இங்கே உள்ள மக்கள், பல நாட்டு மக்கள் இங்கே இருக்காங்க இந்த நாட்டில். அதுபோல் நீங்கள் டூரிசம் வந்து என்னக்கா ஓரளவு ரீசனபிள் ரேட்லேயும் இருக்கும். நம்மளுக்கு தேவையான ஃபுட்டு, மெயின் ஃபுட்டு, அப்புறம் டாய்லெட்டு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இருக்கக்கூடியது தான் இந்த அமீரகம். இந்த நாட்டுக்கு வந்து டூரிசம் வர்றது வந்து ரொம்ப சீப் பேக்கேஜில் வரலாம். குரூப் டூர்லாம் அடிக்கடி நயமாக கம்பெனிகள் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி இதுகளெல்லாம் வந்து என்னக்கா நீங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய நாள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமாக தேர்ந்தெடுக்கணும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, எல்லா நேரத்துலையும் வந்து என்னக்கா அப்புறம் நீங்கள் வெறுத்து போயிடுவீங்க. பெரும்பாலும் வின்டரில் வரணும். வின்டரில் வந்தாலும் அதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. பிகினிங் ஆஃப் தி வின்டரில் வந்து என்னக்கா உங்களுக்கு வந்துக்கிட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னேன்டாக்கா, உங்களுக்கு ஓவர் கூதலும் இருக்காது, அதுபோல் ஓவராக உங்களுக்கு வந்துக்கிட்டு வெயிலும் இருக்காது. ஒரு மாட்ரேட்டான கிளைமேட்டாக இருக்கும். அப்படிங்கிற சொல்ல உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ண முடியும். வெளியில் போய் நல்லா சுற்றலாம், கிலோமீட்டர் கணக்கில் நடக்க முடியும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் இது போல் கண்ட்ரியில் வந்துக்கிட்டு கண்டிப்பாக யூஏயில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் வந்து என்னக்கா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இது வரைக்கும் நீங்கள் வரலாம். வந்தேன்டாக்கா உங்களுக்கு இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னீங்கன்னாக்கா, ஏகப்பட்ட ஃப்ரீ ஃபெஸ்டிவலு, ஏகப்பட்ட ஃப்ரீ ஃபெஸ்டிவல் இருக்குது. ஃப்ரீ என்ட்ரிக்கு உள்ளது. நம்ம துபாயில் வந்துக்கிட்டு மெட்ரோ, ஏகப்பட்ட மெட்ரோ கனெக்டரில் இருக்குது. எல்லா இடத்துக்கும் நீங்கள் ஈஸியாக போய்க்கலாம். அதில் வந்துக்கிட்டு நீங்கள் டெய்லி அப் டு டேட்டை நம்ம பார்த்துக்கிட்டேன்டாக்கா எந்தெந்த ஏரியாவுக்கு போகலாம் வரலாங்கிறத, ஃப்ரீ என்ட்ரி, பைசா கொடுத்து போகிறது, ஆஃபரு, இது மாதிரி இதெல்லாம் ஏகப்பட்ட இது இருக்குது. எல்லா இதையும் நீங்கள் போட்டுக்கிட்டு போனீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமாக நீங்கள் வந்துக்கிட்டு என்ஜாய் பண்ண முடியும். இந்த கண்ட்ரி ஏன்னாக்கா நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட நானும் ஒரு 10-15 கண்ட்ரி போயிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே யூஏயில் இருக்கிற லெவலில் வேறு எங்கேயுமே கிடையாது. நான் கிட்டத்தட்ட இதோட 15-16 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த கண்ட்ரியில் உள்ள லெவலில் வந்துக்கிட்டு வேறு எந்த கண்ட்ரிலையுமே என்னால் பார்க்க முடியாத அளவு. ஏன்னா பல கண்ட்ரிலேருந்து வர்றாங்க மக்கள். அவங்கள்ட்டே நான் கேட்குறேன், நான் போகாத கண்ட்ரி, அவங்கள்ட்டே கேட்குறேன், இந்த கண்ட்ரி பற்றி எப்படி உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்குது, டூரிசமாக இருக்கட்டும், ஒரு க்ளீனிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் கேட்டேன்டாக்கா எல்லாமே இதை மிகைப்படுத்தி தான் சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இது பெருமைக்கு சொல்கிறதுக்காக இல்லை, இந்த கண்ட்ரி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு விஷயம் வந்து முடிஞ்சிருச்சுன்ற இதோட முடிஞ்ச நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னாக்கா, அவங்க வந்து கண்டினியூவாகவே ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புதுசு டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து என்னக்கா மக்கள் வந்துக்கிட்டு நம்ம இது பார்க்கணுமே, அதை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு ரீசனுக்காகவும் சரி இது முடிஞ்சு நம்ம இதை போட்டு ஓட்டிக்கலாம், இன்னும் 20 வருஷம் ஓடட்டும் அப்படிலாம் இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. புதிய டெவலப்மெண்ட்ஸு, வேர்ல்டுலே பிக்கெஸ்ட்டு இல்லாட்டி ஃபாஸ்டஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு தீம் பார்க்கு, அதாவது இந்த நாட்டில் என்னண்டாக்கா இல்லாத விஷயத்தை இருக்கிறதா உண்டாக்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சில நாடுகள்லாம் போனாக்கா கிளைமேட்டே அது இயற்கையாகவே இருக்கும். ஆனால் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நவம்பர், டிசம்பர் இந்த 4-5 மாதம் மட்டும்தான் கொஞ்சம் வின்டர் நல்ல கூலிங் டைமாக இருக்கும். மீதி நேரம் பார்த்தீங்கன்னாக்கா சம்மராக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த சம்மர்லேயே கூட என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த நாட்டை வந்துக்கிட்டு உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த நாட்டை வழிநடத்தி சொல்கிறாங்கல்ல பெரிய தலைவர்கள், அவர்கள் எல்லாருக்கும் நம்ம ஒரு சல்யூட் அடிக்கிறோம். காரணம் என்னக்கா, நம்ம இந்தியா நாட்டிலலாம் இயற்கை வளங்கள் எவ்வளோ நல்ல மாதிரி இருக்குது. இருந்த போதிலும் வந்துக்கிட்டு அந்த இயற்கையை வந்துக்கிட்டு சரியான முறையில் பராமரிக்கலை. 10,000 ரூபா ப்ராஜெக்ட்னாக்கா 9 நேரம் சாப்பிட்றாங்க, 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி நடக்கும்? அது மாதிரி தான் இருக்குது. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வேலையே கிடையாது. எல்லாமே ப்ராப்பரு, எல்லாமே ரொம்ப நீங்கள் வந்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் வந்து என்னக்கா அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும். சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் வரமாட்டிருக்கு. ஏன்னு சொன்னாக்கா அப்படி ஒரு இங்கே அட்மாஸ்பியர் இருந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப அருமையான கிளைமேட்டு, லைட்டாக குளிர் காற்று மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ லைட்டு வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு நேஷ்னல் டே நடக்க போகுது. நான் வந்து நாளைக்கு இந்த அபுதாபியில் நாளைக்கு இருக்க மாட்டேன், நான் துபாய் பக்கமெல்லாம் போயிடுவேன். ஸோ நாளைக்கு ஃபுல்லாக லைட்டு எதுவும் எடுத்து போட முடியாது. இருந்தாலும் இன்றைக்கி வந்து முடிஞ்சளவு கவர் பண்ணி போடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கலாம், இங்கே பாருங்கள், இது ஒரு டூரிசம் கம்பெனி கூட்டிகிட்டு வந்திருக்கு. இவங்களும் வந்து மொத்தமாக குரூப்பாக வந்திருக்காங்க.
வந்துட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஏரியாவும் கூட. இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இது போல் வீடியோகள் இது போல் ஏரியாக்கள் நம்ம பேசி போட்டாக்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் இன்றைக்கி திடீர்னு நான் வேறு ஒரு ரீசனுக்கு வந்தேன். ஆனால் சரி இன்றைக்கி இதையும் பேசிடுவோம், கிளைமேட்டும் மேகமூட்டமும் இதுவுமா ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் சரி ஸ்டார்ட் பண்ணது. நீங்கள் இது வரைக்கும் பிளான் வச்சுருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இப்போ உடனே டயத்தை பார்க்காம, அதுவும் இல்லாமல் நீங்கள் இது மாதிரி நேரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிக்கெட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணி வச்சுக்கிட்டேன்டாக்கா ஈஸியாக உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். ஹோட்டல்லாம் இனிமேல் பீக் ஆகிடும். சாதாரணமாக 200 ரெண்ட்டுக்கு போகிற ஹோட்டல்லாம் இப்போ 400 500 வந்துடும். காரணம் என்ன சொன்னாக்கா டூரிசம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ் ஆகிடும். இப்போ அபுதாபியில் கூட ஒரு ரீசெண்டாக நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 45 மில்லியன் பேசஞ்சர் போகிற மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏர்போர்ட்டும் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் காரணம் என்னென்னு சொன்னாக்கா வரக்கூடிய ஃபியூச்சரை நினச்சி தான். நீங்கள் அபுதாபியில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் துபாயில் தான் எல்லா ப்ராஜெக்ட்டும் இது வரைக்கும் ஓடிட்டு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. இப்போ அபுதாபியில் ஹியூஜ் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் எந்த ஏரியாவில் யாஸ் ஐலாண்ட் எடுத்தேன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான். அதுபோல் நீங்கள் சாதியாத்து வந்தீங்கன்னாக்கா கல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் அந்த இது சம்மந்தமாகவே ஏகப்பட்டது வச்சுருப்பாங்க. அதுபோல் ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல்னாக்கா ஒரு நாளைக்கே ஒரு 10-15 ஃபெஸ்டிவலுக்கு மேலே ஓடிட்டுருக்கு. நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியாது. அதுபோல் எக்ஸிபிஷன், ஏகப்பட்ட எக்ஸிபிஷன். நம்ம ஒரு காலத்துலலாம் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் ஜைடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரியாலிட்டியாக பார்த்தீங்கன்னாக்கா அது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட எக்ஸிபிஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபுட்டாக இருக்கட்டும், பர்சனல் இதாக இருக்கட்டும், ஹோம் அப்ளையன்ஸாக இருக்கட்டும். சைனா இது கூட நடக்க போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு வீடியோவில் கூட சைனா எக்ஸிபிஷன் நடக்கும்போது அது ஸ்பெஷலி சைனா வேறு லெவலு. 3000 கம்பெனி கலந்துக்கிறாங்க. எல்லா விதமான டிஸ்பிளே வைக்கிறாங்க. ஃப்ரீ என்ட்ரி தான். லஞ்ச் வேறு கொடுக்குறாங்க இதில் ஃப்ரீ. அதனால் கண்டிப்பாக இது போல் எக்ஸிபிஷன் இது போல் விஷயங்களை போய் பார்த்தாலே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ண முடியும். அதுபோல் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கலாம். என்னன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஆர்ட் எக்ஸிபிஷன் நான் போயிருந்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க, வேறு லெவலு. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் நம்ம ஆர்ட்டுடைய இதை நம்ம எவ்வளோ சேல் பண்ண முடியுங்கிறது அந்த அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சரியான முறையில் அப்ரோச் பண்ணி சரியான நம்ம ட்ராக்கில் போனோம்னாக்கா நம்மள்ட்ட இருக்க ஒவ்வொரு திறமைக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை கொண்டுட்டு வரணும்னு சொன்னாக்கா இது போல் ஏகப்பட்ட எக்ஸிபிஷன் இது போல் விஷயங்களை நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம்னாக்கா கண்டிப்பாக அதுக்கான வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னு சொன்னாக்கா நம்ம என்ன நினைப்போம், இந்த படம்லாம் என்னடா நடக்க போகுது. இங்கே பார்த்தவொடனே தான் ஹாய் ஹாய் இங்கே பசங்கள்லாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அப்படி ஒரு விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த அன்றைக்கி தான் நினச்சேன், பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குப்பையாட்டம் இருந்துச்சு. அந்த குப்பைக்கு $18,000 போட்டு வச்சுருந்தான். எனக்கு தலையே சுற்றிருச்சு. சைனாக்காரன்ட்ட கேட்டேன், என்னடா மாப்பிள்ள இவ்வளோ பெரிய ட்ராயிங் வச்சுக்கிறியா, இது என்னண்டா? இது ஒரு அப்ஸ்டக்கல், இது படம் வரைஞ்சவனுக்கு மட்டும் தான் தெரியும், இது ஒரு விதமான அவனுடைய ஃபிஷ்ஷு, அவனுடைய ஒரு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்கிறான். என்னத்தை சொல்கிறது, நம்ம படங்களில் நல்ல மாதிரி வரைகிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ, அதாவது வேலை வாய்ப்புகள் மட்டும் சொல்ல முடியாது, எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது உலகத்தில், எவ்வளோ இருக்குது சுற்றி பார்த்தாக்கா. ஏன்னா நம்ம எதையுமே பூனை மாதிரி கண்ணை மூடிட்டு உலகமே இருட்டுங்கிற மாதிரி இருந்துடுறோம். அதனால் வெளிநாடுகள் 4 இடம் சுற்றி பாருங்கள். காசு சேர்க்குறேன்னு சொல்லி லைஃப்பை விட்றாதீங்க. காசுக்கு முக்கியம் லைஃப்பில், மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. காசு நடக்க எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த காசு பிரயோஜனம் ஆகும்னு சொன்னாக்கா 4 இடம் சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்க்காம வெறுமனையா காசு 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 காசுண்டாக்கா மன்னரை போய் சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய காசை வேற ஒருத்தன் வந்துக்கிட்டு குடும்பத்தில் உள்ள ஆளோ நம்ம பிள்ளைங்களோ அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒன்றத்துக்கு ஆகாதவனோ எவனாச்சும் எடுத்து ஏதாச்சும் பண்ணிடுவானோ.
அந்த காசு சம்பாரிச்சிருக்கிறதுனா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுமையாக பாருங்கள். யூஏஇயுடைய டூரிசம் வந்து பயங்கரமான டெவலப்மெண்ட்ஸில் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம்லாம் போச்சுன்னு சொன்னாக்கா வேறு லெவலில் இருக்குது. இன்னமும் இவங்க இயற்கையாக மழையெல்லாம் வர வச்சிடுறாங்க, குளிரையும் அது போல் வர வச்சுருவாங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னாக்கா, அவங்க வந்துக்கிட்டு இப்போ பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன் கணக்கில் மரங்கள் நடிட்டு இருக்காங்க. நான் கூட ரீசெண்டாக ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர் வந்துக்கிட்டு ஒரு 501 மரம் ஊன்றதுக்கு நானும் போயிருந்தேன். ரொம்ப அற்புதம். உண்மையெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது சல்யூட் அடிக்கணுமால இருந்துச்சு. காரணம் சொன்னாக்க ஒரு நாடு, அந்த நாட்டு அதாவது ப்ரைவேட் செக்டரும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இது மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது மக்களுக்கு வந்துக்கிட்டு இவ்வளோக்கு நம்ம வந்து இந்த நாட்டு மக்கள் கிடையாது, நம்ம சம்பாதிக்கிற இடத்துலையே நம்மளுக்கு இப்படி பண்ணும்போது நம்ம சொந்த நாட்டுக்கே நம்ம எந்த அளவுக்கு பண்ண முடியும், நம்ம சரியான முறையில் நம்ம இது பண்ணோம்டாக்கா. அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். வரக்கூடிய காலகட்டங்களில் வந்துக்கிட்டு நம்ம நாட்டிலையும் இதை விட அற்புதமாக, இதை விட சூப்பரான ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சு அந்த ஆட்சி ஆளர்கள் வந்துக்கிட்டு இந்தியா வந்துக்கிட்டு மேலோங்கி உலக நாடுகளுக்கு ஒரு முன் உதாரணமாக எடுத்து காமிக்கிற மாதிரி செஞ்சாக்கா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஆசை. இது நிறைவேறுமா இல்லையாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். Thank you very much for watching Legendary Discovery. See you with another light festival. Okay, bye.